எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பீஃப் பாயா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பீஃப் பாயா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே தேவைக்கேற்ப. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 மூடி தேங்காய் அரைச்சிக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கணும். 6 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாயாக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் வதக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் வதக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கட்டும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், இப்போ பாயா சேர்த்துக்கலாம். மசாலாவும் பாயாவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் வதக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வதக்காச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாயா வேகிறதுக்காக தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடிக்கலாம். 10 விசில் வரட்டும். 10 விசில் வந்துட்ட பிறகு பார்க்கலாம். 10 விசில் வந்துச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பாயா நல்லா வெந்துச்சு பாருங்க. டேஸ்டியான ரொம்ப ஈஸியான பீஃப் பாயா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.